செல்வா, அட செல்வா, செல்வா. அருள் ஜெனிபர் சுஜித் சஜித் மற்றும் கண்ணடி சகாய செல்வராணி குடும்பத்தார், கும்பரிமதுரை ஆரோக்கியசாமி ஜெயா குடும்பத்தார், பாண்டியன்கோட்டை அற்புதராஜ் பிரேமா குடும்பத்தார், பாண்டியன்கோட்டை சேஷ்ராஜ் ஜீவனா குடும்பத்தார், சஞ்சய் நகர் லூயிஸ் தேவி குடும்பத்தார், மண்டலக்கோட்டை ஆரோக்கியசாமி ஆரோக்கிய மேரி குடும்பத்தார். அதே போல கடவுள் எப்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் ஒவ்வொருவருமே விடுதலை கொடுக்கக்கூடிய வீரர்களாக, பிறரை குணப்படுத்தக்கூடிய நண்பர்களாக, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்களாக, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாந்த நேய உள்ளவர்களாக மாற அழைக்கப்படுகிறீர்கள். எனவே கிறிஸ்து மத்தியில் கொண்டிருக்கிற நம்பிக்கையில பலனுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள இந்த திருவிழாவை அழைப்பு கொடுக்கிறது. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். எல்லோரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். இயேசுவே, உம்மை நம்புகிறேன். இயேசுவே, மூவர் கடவுளாகிய உம்மை நம்புகிறேன். இயேசுவே, கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். இயேசுவே, உயிருள்ளவும் பிரசன்னத்தை நம்புகிறேன். இயேசுவே, புனிதர்களுடைய உறவை நம்புகிறேன். ஆமென். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா கடவுள் மட்டிலே பிரியமுள்ள திருவிழா. அதிலும் குறிப்பாக திருத்தூதர்களின் முதல் மறைசாட்சியாக மரித்த யாக்கோப்பினுடைய இந்த திருவிழா நாளில் அவருடைய பரிந்துரையில் உங்கள் நம்பிக்கை வளம் பெற்று ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டுமாய் உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறையருளும் இறை ஆசீரும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து வாழ்ந்திடவும் உமது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று வழி நடத்தும். தயவாயேற்று வழி நடத்தும். கூடிய விரைவில் கட்டி முடிக்க தேவையான பண உதவிகளும் பொருள் உதவிகளும் கிடைக்கவும் ஆலய கட்டுமான பணிக்காக எம் முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி தந்தை ஜெபாஸ்டின் அவர்கள் மற்றும்
இங்குள்ள பங்கு தந்தை அருள்பணி ஆரோக்கியராஜா அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உமது இறை அருளால் நிறைவேற்றப்படவும், இவர்கள் வெளி இடங்களுக்கு செல்லும் போது பயணங்கள் பாதுகாப்பாய் அமைந்திடவும், இவர்களுக்கு நல்ல உடலுள்ள நலனை தந்து காத்தருள வேண்டும் என்று எம் கோவில் கட்டுமான பணிகளையும் கட்டுமான பணியாளர்களையும் உமது ஆவியின் வரங்களால் நிரப்பி பாதுகாத்திட வேண்டும் என்றும் புனித சந்தியாகப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று வழி நடத்தும், தயவாயேற்று வழி நடத்தும். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே மகிமை நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும்
கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளிலே நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கின்ற எங்களுடைய பாதுகாவலர் புனித யாக்கோப்பு, மாட்சிமிகு மறை சாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோம். இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. முப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுகிற பொழுது நோயுற்றவர் குணமடைவார். Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கரை பிரசனத்தில் தான் இந்த சாட்சியத்தை நான் சொல்ல விரும்பி உங்களுக்காக குருக்களாகி நாங்கள் எல்லோரும் இந்த திருவிழா நாளில் செபிக்க இருக்கிறோம். சென்னையிலே உடம்பு முழுவதும் மஞ்சளாக மாறி உடம்பு குறுக ஆரம்பித்து விட்டது. வெறும் கட்டையை போல ஆகிவிட்டது. இனிமேல் சிகிச்சை கொடுக்க முடியாது, தயவு கூர்ந்து வீட்டுக்கு தூக்கி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது நான் சென்னையில் ஒரு பகுதியிலே தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த தாயும் தந்தையும் கதறி அழுதார்கள் அலைபேசியில. நான் இங்கு இருக்கிறேன், வாங்க பார்ப்போம் என்று ஆண்டவர் பேர்ல சொல்லிட்டேன். வந்தார்கள். என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய ஆபீஸில் இருக்கக்கூடிய அந்த மேசையில குழந்தையை கிடத்தினார்கள். எனக்கு பிள்ளரித்து விட்டது. வெறும் கட்டை போல இருக்கிறான் அந்த பிள்ளை, மஞ்சள் உடம்பு. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக என் மனதிலே ஒரு சிந்தனை, நற்கரணை ஆலயத்துக்கு தூக்கிட்டு போக என்று அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போகிறேன். பாருங்களே, அபிஷேக எண்ணெய் என் கையில் இருந்தது. அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெயை அந்த உடல் முழுவதும் நான் தேய்த்து விட்டு நற்கரணை ஆண்டவருடைய கதிர் பாத்திரத்தை அந்த பிள்ளையுடைய உடம்பு மேல வச்சு அங்க இருந்தக்கூடிய வேதியர்கள் மற்ற எல்லாரையும் வைத்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 20 நிமிடங்கள் தான் அன்புக்குரியவர்களை செபித்தோம். கட்டை போல எந்த அசைவுமே இல்லாமல் கடந்த ஒரு 15 நாட்களாக இருந்த அந்த குழந்தை ஒரு சிலிப்பு, ஒரு வெட்டு வெட்டினார். உடம்புக்குள் உயிர் வந்தது போல ஒரு வெட்டு வெட்டி அப்படியே நிற்கிறான். ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆண்டவர் அவனை தொட்டு விட்டார். Praise the Lord. தன் நிர்மாதையுடைய அறைக்கு தூக்கிட்டு வந்து மாதாவுக்கு கட்டின, பெரிய நாயகி மாதாவுக்கு கட்டின ஒரு சேலை என்னிடம் இருந்தது. இந்த சேலையை பொத்தி திருச்செவமாலை மந்திரிச்சு கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் மேல திருச்செவமாலை வைத்து நீங்கள் இரவு முழுவதும் விஜில் பிரேயர் பெற்றோர்கள் பண்ணுங்க என்று சொன்னேன். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு கதவை தட்டி கொண்டு பெற்றோர்கள் நிற்கிறார்கள். அந்த பச்சை குழந்தை என் அறைக்கு முன்னால் ஓடிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இது என்ன ஆச்சரியம் என்றால், அந்த சேலையை நான் இன்று வைத்திருக்கிறேன். அந்த சேலை முழுவதும் மஞ்சள் கலர்ல மஞ்சள் ஏறிவிட்டது, மஞ்சளாக மாறிவிட்டது. குழந்தை அற்புதமாக சுகம் பெற்றான். எனவே இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிற நீங்கள், குருக்களாகி நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக விசேஷமாக செபிக்க இருக்கிறோம். நீங்கள் தேடி வந்த தேடல், நம்பி வந்த நம்பிக்கை, இந்த நொடி பொழுதுல ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதில் உணரப் போகிறீர்கள். எனவே இந்த உன்னத சுகமளிக்கிற நேரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். என்னையும் தொடுமையா, பாடியான என்னையும் தொடுமையா, பரிசுத்தமாகிடவே தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. அவர்
பிரசனமாக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவர் விடுதலையின் கடவுள், அவர் ஆறுதலின் தேவன், சமாதான கர்த்தர், உயர்த்தகு ஆலோசகர். இதோ உங்கள் மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார். அவரே சமாதானத்தினுடைய அரசர். எனவே இதோ உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கிய ஆண்டவர் விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் உச்சங்களிலே கர வைத்தவர்களாக சொல்லுங்க. எல்லாருமே ஏசையா 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 என் ஏசையா. இப்பொழுது நாம் செபிப்போம். குருக்களாகி நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ திருச்சிலுவையில் வடித்த அந்த ரத்தம் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத ரத்தமாய் எண்ணற்ற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறது, எண்ணற்ற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கிறது. அதே உடைய பரிசுத்த திருவுடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் ஆண்டவரே சொட்டு சொட்டாக என் பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரே கடந்து செல்வதாக. என் பிள்ளைகளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், ஆண்டவரே இதோ மன போராட்டங்கள், ஆண்டவரே இதோ என் பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய மன பேதளிப்புகள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்படுவதாக. தீராத வியாதிகள் நிமித்தம் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இந்த திருத்தலத்திலே தீராத வியாதி விலக வேண்டும் என்று ஆண்டவரை விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தாலே இன்றைக்கு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க ஆசீர்வாதத்தை நீ முன்குறிக்க வேண்டும் ஆட்சிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்று மாறாதவரே, அன்றைக்கு இஸ்ராயல் தேசத்திலே ஆண்டவரே இறந்தவர்களை உயிர்ப்பித்தது போல மரண வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அவர்கள் மரணத்திலிருந்து உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, அன்றைக்கு தொழுநோயாளர்களை சுகப்படுத்தியது போல மீண்டுமாக என் பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு நீ சுகமாக்குவீராக. ஆண்டவரே, அன்றைக்கு காய்ச்சலை கடிந்து கொண்டது போல இன்றைக்கு தீராத காய்ச்சலினால் ஆண்டவரே தொடர்ந்து கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை நீ தொட்டு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த அன்பை வெளிப்படுத்துவீராக. உங்களுடைய இதயத்திலே வடியக்கூடிய ஆண்டவரே அந்த பேரிரக்கமல்ல அந்த ரத்தத்தை ஆண்டவரே அதில் வழியக்கூடிய ரத்தமும் தண்ணீரும் வடிந்த அந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுடைய இதயத்திலே ஊற்றி ஆண்டவரை இதய வியாதிகள் சுகமாக்குவீராக. சிறிய பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் ஆண்டவரே எல்லாம் முற்றிலும் விலகுவதாக. தொழில் ஆசீர்வாதங்கள் கைகூடுவதாக. தேடி வந்த தேடல்களுக்கான ஆசீர்வாதங்கள் முன்குறிக்கப்படுவதாக. திருமண தடைகள் விலகுவதாக. கற்ப தடைகள் விலகுவதாக. ஆண்டவரே, கருத்தரிக்கிற தடைகள் விலகுவதாக. ஆண்டவரை எதிரான தடைகள் விலகுவதாக. சுபகாரியத்திற்கான தடைகள் முற்றிலும் விலகுவதாக. தொழிலுக்கான தடைகள் விலகுவதாக. வெளிநாட்டு ஆண்டவரை பயணங்களுக்கான ஆண்டவரை தடைகள் விலகுவதாக. இதோ சூழ்ந்து நின்று எங்களை ஆசீர்வதிக்க பரிந்துரைக்க சந்தியாகப்பரே, இதோ உன் பிள்ளைகளுக்காக விசேஷ விதமாக நற்கருணை ஆண்டவரிடம் இன்றைக்கு பரிந்து பேசுவீராக. எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்தவாறு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே சமாதானத்தின் ஆண்டவரே, உமக்கே நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித சந்தியா பொழிந்த தேவன் நாம் வாழ்வு பெற தன்னை தருகிறார். வாழ்த்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவன் வாழ்வு பெற தன்னை தருகிறார். வானகத்தின் விருந்துக்கு அழைப்பு பெற்றும் நாம் எல்லாம் வாழ்வினையை பெற்றிருவோம் இறையுறவில் நாளெல்லாம். வானகத்தின் விருந்துக்கு அழைப்பு பெற்றும் நாம் எல்லாம் வாழ்வினை
விதத்திலே தலைமையேற்று நிறைவேற்றி சிறப்பான ஒரு மறைவுரை வழங்கி குணமளிக்கும் ஜெப வழிபாட்டை அருமையாக நடத்தி இங்கு வந்திருக்கிற மக்கள் அனைவரும் புனித சந்தியாகப்பரின் பரிந்துரை வழியாக இறை ஆசிரியை பெற்றுச் செல்ல அருமையான விதத்திலே உதவியவர் பாசமிகு அருள் தந்தை ஆரோன் அவர்கள். சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தையாக தனது பணியை தொடங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை அழைத்த போது இன்முகத்தோடு அதற்கு செவி சாய்த்து இங்கு வந்து அருமையான விதத்திலே இந்த வழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொடுத்த தந்தை அவர்களுக்கு விழா குழு தலைவர் அருள்தாஸ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். கடவுள் எழுப்புவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை நம்முடைய நெஞ்சங்களில் எல்லாம் நிறைந்திருப்பவர் இதோ இந்த புதிய கோவிலை கட்டுவதற்கு அடித்தளமிட்டு சிறப்பான விதத்திலே தன்னையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த ஆலயத்தினுடைய உருவாக்கத்திலே பங்களித்துக் கொண்டிருக்கிற தந்தை அவர்கள். இங்கு இவ்வளவு பேர் இருப்பதால் சொல்லுகிறேன். தந்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், இந்த கோவில் கட்டுமான பணிக்காக 1500 வீடுகளுக்கு மேலாக ஏறி இறங்கி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டை தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிற பாசமிகு தந்தை அவர்கள் இந்த நாளிலே இங்கு வந்து நம்மோடு இணைந்து இந்த விழாவிலே நமக்காக ஜெபித்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே பாசமிகு தந்தை அருள் தந்தை செபாஸ்டின் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்று தலைவர் ஜேம்ஸ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். அடுத்ததாக அருள் தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திட்ட செயலராகவும் சொத்துக்களின் பராமரிப்பாளராகவும் அருமையாக இருந்து தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கி இந்த நாளிலே நம்மோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பாசமிகு தந்தை அவர்களுக்கு பெண்குடா கிராம தலைவர் அவர்கள் வின்சன் அண்ணன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். அடுத்ததாக மண்டபம் பங்கிலே அருமையாக பங்கு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தந்தை எட்வின் ராயின் அவர்கள் இந்த நாளில் நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு தண்ணீர் ஊற்று துணைத் தலைவர் சூசேரத்திரம் ஐயா அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக ஓலைக்குடாவினுடைய பங்கு தந்தை அன்பு தந்தை ஜான்சன் பிரிட்டோ அவர்கள் நவநாளிலும் கலந்து கொண்டு இந்த நாளிலும் நமக்கு சிறப்பு செய்ய வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நிதிக்குழு அமல்ராஜ் அண்ணன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். அடுத்ததாக ராமேஸ்வரத்தினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை சந்தியாகு அவர்கள் நவநாளிலும் இந்நாளிலும் கலந்து கொண்டு நமக்கு மகிழ்ச்சி படுத்திருக்கிறார்கள். எனவே இணைந்து ஜெபிக்க அடுத்ததாக நம்முடைய பங்கிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உதயம் பாலிடெக்னிக் அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய அன்பு தந்தை சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஓலைக்குடா கிராம தலைவர் ஜெபமாலை பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். தலைவர் செபஸ்தியான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அடுத்ததாக பாசமிகு அன்பு தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு செம்மமடம் கிராம தலைவர் மோகன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். அடுத்ததாக அருள் தந்தை ஜீவன் அவர்கள் சட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கிற அன்பு தந்தை மண்டபம் அங்கிலே தங்கி தன்னுடைய மேற்படிப்பை செய்கிற தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு அக்கால்மடம் கிராம தலைவர் மென்சோ அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். அடுத்ததாக
அருள் தந்தை யூஇ டிசோசா ஓலைக்குடா பங்கினுடைய இணை பங்கு பணியாளர் அவர்களுக்கு வில்லியம் அரியாங்குண்டு கிராமத்தினுடைய செயலர் வில்லியம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக அன்பு தந்தை அந்தோனி ஜீசஸ் அவர்கள் மதுரை மறைமாவட்டத்தை சார்ந்த தந்தை அவர்கள் இந்த நாளில் நம்மோடு இணைந்து இந்த பணியிலே பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு தண்ணீர் ஊற்று கிராம செயலர் அந்தோனி ராஜ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போர்த்தி மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களை, நம்முடைய பங்கிலே சிறப்பான விதத்திலே செயல்படுகின்ற திருச்சிலுவை அருள் சகோதரருடைய பங்களிப்பை நாம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் எப்பொழுதுமே நம் பங்கின் மீது ஆர்வம் கொண்டு பல்வேறு பணிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த 10 நாட்களிலே அவர்கள் சார்பாக தலைமை சகோதரி ஷீலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். விழாக்குழு தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். அடுத்ததாக நம் பங்கிலே இருக்கக்கூடிய பாடகர் குழுவினர் அருமையான விதத்திலே சிறப்பான விதத்திலே இந்த திருவிழா சிறப்புற செய்திருக்கிறார்கள். எனவே பாடகர் குழுவில் உள்ள அத்தனை உறுப்பினர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களை மற்ற நபர்களுக்கு செயல்படுத்தினார்கள், அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போல கொடிமரத்தில் ஏறி அந்த வேலைகளை செய்வது என்பது கடினமான வேலை, கொடியேற்றத்து அன்று. எனவே அதை சிறப்பாக செய்த திரு சந்தியாக திரு ராஜு அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றிகளும் பாராட்டுகளும். அன்புக்குரியவர்களை, திரு தபசி அவர்கள் எப்பொழுதும் இந்த ஆலயத்தின் மீது பக்தி கொண்டு பல்வேறு காரியங்களை செய்வார். பொங்கல் கொடுப்பதாக இருக்கலாம், மற்ற காணிக்கை கொடுப்பதாக இருக்கலாம், அனைத்தையும் செய்யக்கூடிய அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் பாஸ்கரன் அவர்கள் அரிசி கொடுத்து இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க உதவுவார்கள். எனவே திரு பாராட்டுகளும். அடுத்ததாக திரு அமல்ராஜ் அவர்கள் சின்டெக்ஸ் தண்ணி ஊற்றி வைப்பதற்காக அதை பொறுப்படுத்த வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்புக்குரியவர்களே, அதே போல இன்று காலையிலிருந்து திருப்பலி கருத்துக்கள் எழுதுவதற்கு என்று நம்முடைய இளம் பிள்ளைகளை நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் வழிபாட்டு குழுவினரும் இணைந்து அந்த காரியத்தை அருமையாக செய்திருக்கிறீர்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பணிக்கான பொருட்கள் வாங்க, மன்றாடுமாக எல்லாம் உள்ள இறைவா, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, எங்களுக்கு, என் ஊருக்கு, இந்த தீவுக்கு தூய சந்தியாகத்தனை பாதுகாவலராக கொடுத்ததற்கு நன்றி. சந்தியாகத்தர் குடிகொண்டிருக்கிற இந்த திரு சப்பரத்தை தாய்மொழியால் தங்கியிருக்கக்கூடிய இந்த திரு சப்பரத்தையும் மிக்கல் அழிவு இருக்கிற சப்பரத்தையும் நீரே உடைய தூய கரங்களால் அமைதியாக இடையில் உள்ள ஆழ்ந்த நலமும் குடும்ப ஆசீர்வாதங்களும் சமாதானமும் பெறுவார்களாக ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த திரு சப்பரங்களையும் அதில் குடும்பம் இருக்கிற திருச்செல்வங்களை உங்கள் திருவிழம் வீடுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீவிரமிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். அருள் மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இடத்தில் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது தூவம் காட்டப்பட இருக்கிறது. கொஞ்சம் நின்றுங்க. தூவம் காட்டுவதற்கு ஏற்ற விதத்திலே
நோக்கி செல்வோம். தயவு செய்து நீங்கள் அப்படி இல்லை. அன்புக்குரியவர்களை வழிவிடுங்க. அந்த சம்பவம் செல்வதற்கு முன்னோக்கி செல்லுங்க. வழிவிடுங்க. ஒவ்வொருவராக பொறுமையாக செல்லுங்கள். யாரும் இருக்க வேணாம், இடையூறு செய்ய வேண்டாம். தயவு செய்து பொறுமையாக கத்தியோடு தங்கியிருக்குமாறு உங்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம். பக்தியோடு பாடுங்க. அது செல்வதற்கான பாடுங்க. சரி சரி, கட்டலாம். இது ஒரு சக்தியான காரியம். நாலு பேசுறேன். தயவு செய்து கொஞ்சம் அமைதியாங்க. யாராவது ஒருவர் வழிகாட்டுங்க. எல்லாரும் பேசிட்டீங்கன்னா எப்படி போவோம்? அமைதியாக செல்லுங்கள். பக்தியோடு இந்த பவனியை பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.